பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் சார்பாய் நடைபெறுகிறதான இந்த தினந்தோறும் ஆராதனையில பங்குபடுத்துகிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் மேலெடுக்கிறேன். இப்பொழுதும் இந்த தினத்துல கூட கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்த வசனமான இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமான எரேமியா 31 அதிகாரம் 14 வசனப்படி ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் குறிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வசனத்தின்படி இந்த வசனத்தில் உள்ள திருப்தி ஆவார்கள் என்ற வசனத்தில் அந்த வார்த்தையை வைத்து திருப்தியாக்கும் கர்த்தர் என்ற தலைப்பில உங்கள் மத்தியில ஒரு சிறிய செய்தி கொடுக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறதான அன்பின் நல்ல நேசரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மதிய வேலைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கத்தாவே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அடியாளுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தாழ்த்துக்கிற வெறுமையாக்குகிறோம், அடியாளை மறைத்து நீங்க பேச வேணுமா செபிக்கிறோம். தாழ்த்துக்கிற வெறுமையாக்கும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருப்தியாக்கும் தேவன். வேதத்தில் தேவனை ருசித்த ஒவ்வொரு பாத்திரங்களும் அவரை பற்றி அறிந்தது என்னவெனில் திருப்தியாக்கும் கர்த்தர். வேதத்துல பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களும் அவரை குறித்து திருப்தியாக்கும் கர்த்தர் என்று ஒவ்வொருவரும் அவரை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படையாது. அல்லேலூயா. சங்கீதம் 34:10 பார்க்கிறோம், கண்மலையின் தேனிலால் என்னை திருப்தியாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம் தேவன் திருப்தியாக்குகிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோமா, அல்லது இன்னும் ஏதோ ஒரு வெற்றிடத்துடன் அவரை சேவித்துக் கொண்டு இருக்கிறோமா? அதிருப்தியானால் தவறு அவரிடம் இருக்க முடியாது, நிச்சயமாகவே நம்மிடம்தான் இருக்கும். நாம் எந்த சூழலிலும் அவரிலே நாம் அதிருப்தியே ஆகக்கூடாது. அவர் எப்போதும் நம்மை திருப்தியாக்குகிற தெய்வமா இருக்கிறார். அதிருப்திக்கு முதல் காரணம் திருப்தியாத 4 காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பாதாளம், மலட்டு கர்ப்பம், தண்ணீரினால் திருப்தி அடையாத நிலம், போதும் என்று சொல்லாத அக்கினி. நீதிமொழிகள் 30 அதிகாரம் 15 பார்க்கிறோம். இந்த தண்ணீரும் அக்கினியும் அளவுடன் இருந்தால் பல விதங்களில் பயன்படும். அளவுக்கு மீறும்போது அதுவே அழிவுக்கு காரணமாகி விடுகிறது. அது போலத்தான் இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்றார். உலகத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாதுதான். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிந்திருக்க முடியும். எப்படியெனில் நாம் பயன்படுத்தும் அளவு என்று ஒன்று உண்டு. அதாவது தேவன் நமக்கென்று ஆசீர்வதித்துள்ளவைகளை நாம் தேவையான அளவு பயன்படுத்தும் போது நமக்கு பாதிப்பு இல்லை, அங்கேதான் திருப்தியும் காண முடியும். ஆனால் தேவனை அளவு மீறும் போது, தேவையான அளவை நாம் மீறும் போது, தேவையை தாண்டும் போது அது எல்லை மீறி ஆபத்தை கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, தேவனிடமிருந்து நமக்கென்று வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தையும் எல்லையையும் மீற செய்து விடுகிறது என்று பார்க்கிறோம். நமது ஆசையாவும் உலகத்தின் மீது போக போக பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியாவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தியாவதில்லை என்ற வசனத்தின்படி திருப்தி என்பதே இல்லாமல் ஆகிவிடும். தேவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நம்மை பிரித்து எடுத்துவிடும். உலகம் என்று நாம் சொல்லும்போது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவை யாவும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. தேவையை மீறி கண்கள் இச்சிப்பதையும் மாம்சம் இச்சிப்பதையும் அடைய நினைக்கும் போது நமது எதிர்பார்ப்புகளுக்கு அளவே இல்லாமல் தேவனிடத்தில் திருப்தி பெற இயலாமல் செய்துவிடுகிறது. நமது ஜீவனத்திற்கு தேவையான அளவின்படி வாழாமல் நம் பெருமைக்காக ஜீவனம் செய்யும் போது கடன் தான் நமக்கு மிஞ்சும். உலகத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாதுதான். ஆனாலும் நாம் உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து நம்மால் வாழ முடியும். எப்பொழுது என்றால், தேவனுக்குள் நம்மை உள்ளாக்கி கொள்ளும் போது நமக்கு ஏற்படும் ஆசை இச்சை இயல்பானதுதான். ஆனால் அவைகளுக்கெல்லாம் இணங்காமல் நம் சுயத்தை கட்டுப்படுத்தி ஆளும் போது நாம் எப்போதும் கிறிஸ்துவனுடையவர்களாய் அவரில் திருப்தியாய் வாழ முடியும். ஆமேன். கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும்
சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5 பார்க்கிறோம். சிலுவையில் நாம் அறையப்படாதபடி போதுமானவர் என்று அவரை வாயினாலே ஆராதனை செய்வோமே அன்றி உண்மையில் தேவனை நாம் போதுமானவராய் ருசித்திட முடியாது. அடுத்ததாக, பிறரோடு ஒப்பிடும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரவர்க்கென்று தேவன் குறித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நமக்கென்று தேவன் நியமித்துள்ள ஆசீர்வாதங்களை நாம் நோக்காமல் பிறருடையதை பார்த்து நாம் ஒப்பிடும்போது அதிருப்தி உண்டாகிறது. இதனை நாம் ஆண்டவர் போதித்த 2 உவமைகளிலிருந்து பார்ப்போம். மத்திய 20:1-16 அதிகாலையில் புறப்பட்ட வீட்டெஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி தோட்டத்திற்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேலையிலும் சும்மா நிற்கிறவர்களை கண்டு ஒருவரும் எங்களுக்கு வேலையில் என்று சொன்ன அவர்களையும் நியாயமான கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேலையில் அமர்த்துகிறான். முடிவில் எல்லாருக்கும் சமமாய் 1 பணம் கூலி கொடுத்தான். அதனை கண்ட அதிகாலையிலிருந்து வேலை பார்த்தவர்கள் அதிருப்தி அடைந்தார்கள். பகல் முழுவதும் உழைத்த நமக்கும் 16ஆம் மணி வேலையில வந்தவர்களுக்கும் ஒரே கூலியா என்று அவர்கள் கேட்டு ஒப்பிட்டு பார்த்ததினால் அதிர்ந்து வந்தார்கள். முதலில் வந்தவர்களுக்கு சொன்னபடி கூலி கொடுத்தது உண்மைதான். ஆனால் அந்த எஜமான் ஏன் 11ஆம் மணி வேலையில் வந்தவருக்கும் அதே அளவு கூலி கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி ஒருவேளை நம் இதயத்தில் எழக்கூடும். தேவன் நீதி உள்ளவர், அவரில் பட்சபாதம் இல்லை. அதிகாலையில் வேலையில் சேர்ந்தவர்கள் தன்னுடைய கூலியை மட்டுமே மையமாக கொண்டு வேலையை செய்திருப்பார்கள். ஆனால் 11ஆம் மணி வேலை வரைக்கும் காத்திருந்தவர்களுக்கு நன்கு தெரியும், இதற்கு மேல் நியாயமாய் வேலை செய்தாலும் மிக குறைந்த ஊதியம்தான் கிடைக்கும் என்று தெரிந்திருந்தும் பண அளவை பார்க்காதபடி வாய்ப்புக்காக காத்திருந்தனர். எனவேதான் வாய்ப்பு வந்த பின்னர் அவர்கள் காத்திருந்த நேரத்தின் பலனையும் சேர்த்து பெற்றுக்கொண்டனர். 1 மணி நேர வேலைக்கே எஜமான் 1 பணம் கொடுத்த அவருடைய கிருபையும் அன்பினையும் நன்றாய் அறிந்திருப்பார்கள். எப்படி என்றால், முதலில் வந்தவர்களுக்கு ஏன் பேசினபடியே 1 பணம் கொடுக்க வேண்டும், கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்திருக்கலாமே. தேவன் எதை செய்தாலும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். அப்படி என்றால் என்ன காரணமாக இருந்திருக்க கூடும்? அவர்களின் தேவைக்கேற்ப கொடுக்காத படிக்கு அதிகம் கொடுத்திருப்பார் என்றால் அது அவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்திருக்க கூடும். மேலும் தேவை ஏற்பட்டால் மறுபடியும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற மெத்தனமும் அவர்களிடத்தில் இருந்திருக்கக்கூடும். எனவேதான் அவர்களுக்கு பேசின கூலி தேவையானதை மாத்திரம் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக கெட்ட குமாரனை பற்றி பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32 வசனங்கள் வரை பார்ப்போம். மூத்த குமாரன் தன்னை இளைய குமாரனோடு ஒப்பிட்டு பார்த்தபடினால்தான் அவ்வளவு நாட்களாகவும் திருப்தியுடன் தகப்பன் வீட்டில் வாழ்ந்த அவனுக்கு தகப்பனைய வீடு அதிருப்தியை வரவழைத்தது. மூத்த குமாரனுடைய கோபம் நியாயமானதான். இவ்வளவு நாளும் உண்மையாய் தகப்பனுக்கு கூடவே இருந்த பிள்ளை அல்லவா? பாவத்தில் ஆசி அழித்து போட்டவனுக்கு ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கும் நினைக்க தோன்றும். ஆனாலும் இளைய குமாரன் கேட்டவுடனே சொத்தை கொடுத்து அனுப்பினவர் மூத்த குமாரனுக்கு தன் சிநேகிதரோட சந்தோஷமாய் இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கவில்லை. இளைய குமாரன் சொத்தை அழித்து போட்டாலும் மீண்டும் தன்னிடமாய் திரும்பி வந்து விடுவான் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் அவன் வருவரை அவனை வழிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் மூத்த குமாரன் கொஞ்சம் அளவு கூட்டி கொடுத்து விட்டால் போதும், தகப்பனிடம் திரும்பி வரமாட்டான். எனவே தேவைக்கேற்ப அன்றன்றுள்ள படியை மாத்திரம் அவனுக்கு கொடுத்தார். ஏன் நன்றாய் உழைக்கும் எனக்கும் தேவனுக்காய் ஓடும் எனக்கு, தேவன் வீட்டிலேயே அவருடைய பிரசன்னத்தினாலே வாழும் எனக்கு மற்றவர்களை காட்டிலும் குறைவான நிலையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன் என்று ஒப்பீடு செய்து கொண்டு சோர்வாய் அதிருப்தியுடனே தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆண்டவர் ஆட்டுக்கு வாளை அளந்துதான் வைப்பார் என்று. பிரியமானவர்களே, இருதயத்தை பார்க்கிற நம் தேவனுக்குத்தான் நம்மை பற்றி தெரியும். கொஞ்சம் கூட ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டால் எப்படியெல்லாம் மாறிவிடுவோம் என்று. எனவே தான் நமக்கும்
தேவையான அளவு கொடுத்து எப்போதும் அவரையே நோக்கி கொண்டிருக்கும்படி வைத்துள்ளார். ஆமேன். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதனை காட்டிலும் நம் ஆத்மாவை பாதாளத்தில் விடாதபடிக்கு நரகத்திலிருந்து காப்பது அதிக முக்கியம் அல்லவா? அளவுக்கு மீறினால் எதுவுமே நன்றாக மாறிவிடும். நமக்கு எது அளவு என்பது நம் தேவனுக்கு மாத்திரமே நன்றாக தெரியும். எனவே முதலாவது தேவன் மேல் பூரண நம்பிக்கை கொள்வோம். எதை செய்தாலும் நன்மைக்கென்றே செய்திடுவார். அவர் நம் வாழ்வில் என்னென்ன செய்தாலும் அதில் நியாயமான காரணம் இருக்கும் என்று கர்த்தரை விசுவாசிப்போம். இரண்டாவது, தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தின் அளவை வேறு ஒருவராலும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எனவே பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்காதபடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களுக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயத்தை தரும். கர்த்தர் தாமே நம்மை திருப்தியாய் நடத்துவாராக. இந்த வசனத்தின்படியாக நம்மை இந்த எரேமியா 31:14 படி ஆசாரியர்கள் ஆத்மாவை கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த வசனத்தின்படி நம்மை திருப்தியாக்கும் கர்த்தர் என்ற வார்த்தைகளை கூறி இந்த நேரத்துல கூட கர்த்தர் இந்த சிறிய செய்தியை கொடுக்க கர்த்தருடைய ஆளுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறதான் எங்கள் அன்பின் நல்ல நேசரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் அப்பா. இந்த மதிய வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலோட கர்த்தாவே அப்பா உம்மை நோக்கி பார்க்க, துதிக்க, ஜெபிக்க என் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை திருப்தியாக்கி வழி நடத்துகிறவரே, நாங்கள் கொஞ்சத்துல திருப்தி அடைந்தவர்களாய் நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு தெரியும் ஆண்டவரே, எதை கொடுத்தால் என் பிள்ளைகள் திருப்தி ஆவார்கள் என்று, யாராருக்கு எந்தெந்த அளவுகளை கொடுக்க வேண்டும் என்று ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் முகங்களை அல்ல ஆண்டவரே, எங்கள் உள்ளந்தரைகளை ஆராய்ந்திருக்கிற தேவம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் திருப்தியாய் நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எவ்வளோ பேர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா சாப்பிட ஆகாரம் இல்லாமல், துணி இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஆனால் எங்களை கர்த்தாவே, எங்களை முன்குறித்த தெய்வம் ஆண்டவரே, எம்மட்டுமாய் கர்த்தாவே எங்களை போதுமாய் எங்களை திருப்தியாய் நடத்துகிறே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியாய் கர்த்தாவே இயேசுவின் வல்லமை ஒழுக்கில் இணைந்திருக்கிற, தினந்தோறும் ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கரத்துல ஒப்புடுகிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே திருப்தி ஆக்கி வழிநடத்த போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிற வெறுமையாக்கி உடைய திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிக நன்மைக்குமே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பெரும் ரட்சிகரமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.